ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா மீது இருக்கும் ரோஜாவை தொட்டு விட்டாய் தானே? இந்த ரோஜா மலர் போல உன் வாழ்க்கை அழகாக மனம் வீசும்படியும் மலர்ந்து இருக்கும்படியும் நீ எப்போதும் புன்னகை முகமாய் இருக்கும்படியும் செய்வதற்காக தான் இந்த ரோஜாவை தொடச் சொன்னேன். இந்த ரோஜா மலர் போல உன் வாழ்க்கையில இனி மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் சுபமங்கல காரியமாக நடக்க போகுது. என் செல்ல பிள்ளையான நீ எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிற, என் மேல பக்தி வச்சிருக்கன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்காமல் இருப்பேனா என்ன? இதோ இப்போதே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். உன்னை விட்டு யார் ஒதுங்கி போனாலும் இந்த சாயப்பா எந்த விதத்திலும் எதுக்காகவும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உன்னை பெத்தவங்க, உன்னை சுற்றி உள்ள சொந்தக்காரவங்க கூட உன்னை வேணாம்னு சொல்லலாம், உன்கிட்ட சண்டை போடலாம், உன்னை நிராகரிக்கலாம், ஒதுக்கலாம். நீ எதுக்கும் பயனில்லைன்னு கூட உன்னை மட்டம் தட்டி திட்டி பேசலாம். ஆனால் எவ்வளவு நெருங்கிய உறவுகள் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதற்காகவும் அசந்து போகாதே. அதாவது எதை பார்த்தும் கலங்கவோ பயப்படவோ கவலைப்படவோ அவசியமில்லை. எந்த ஒரு மனிதனும் எந்த காரணமும் எந்த பயனும் இல்லாமல் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை. ஒதுக்கப்பட்ட குப்பை கூட குப்பையா சேர்ந்து சேர்ந்து உயரமாக நின்று காட்சி கொடுக்கிறதல்லவா? அப்படி இருக்கும்போது தூக்கி எறியப்பட்ட விதை மரமாக முளைச்சு வருவது போல உன்னை தூக்கி எறிந்த மனிதர்கள் முன்பாக உன்னை ஆலமரமாக அழகான பிள்ளையாக வாழ வச்சு காட்டுவேன். நீ உயர்ந்து ஜெயிக்கிறத பார்த்து எல்லாரும் அண்ணாந்து பார்க்கும்படியும் உன்னை பற்றி பேசும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயம் இன்னும் நடக்கலன்னு தானே கவலைப்பட்டு காத்துக்கிட்டு இருந்த. இனி எல்லாமே நீ நினைத்தது போல நல்லபடியாக நடக்கும். நான் உன்கிட்ட சொன்னது நம்பிக்கையும் முயற்சியையும் எப்போதும் நீ வச்சுக்கணுன்றது தான். இதுவரைக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல, இனிமே எப்போதும் என் மேல நம்பிக்கையோட முயற்சி செய். என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான முயற்சியை வெற்றி பெற செய்யும். நேர்மறை சிந்தனையோட நீ எந்த செயலை செஞ்சாலும் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். இதுவரை இழந்ததை விட 2 மடங்கு இப்பொழுது உனக்கு தர நான் தயாராயிட்டேன். நீ தன்னம்பிக்கையோடும் முயற்சியோடும் எதை செய்தாலும் எதை செஞ்சாலும் அது உனக்கு சிறப்பாக முடியும்படி நான் செய்வேன். உன் மனசுக்குள்ள நேர்மறை எண்ணங்களை அதிர்வலையாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து இறை வழிபாட்டை செய்ய பழகு. இறை அருள் உனக்கு வேணும்னா, நீ நினைச்சது நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா நிச்சயமாக நீ பிரார்த்தனை செய்யணும் என் செல்லமே. உன் பிரார்த்தனை உன் எண்ணங்களுக்குள் சென்று நம்பிக்கையின் அதிர்வலைகளை உருவாக்கும். அதன் மூலமாக தான் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுக்க முடியும். நீ எந்த காரியத்தை செய்தாலும் என் அருள் உனக்கு வேணும்னு நினச்சினா தொடர்ந்து ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்ல பழகு. அதுதான் முதல் படி. அதுக்கப்புறம் நம்பிக்கையோட முயற்சி செய்கிறது 2ஆம் படி. அப்புறம் நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை செய்யும் போது நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் உனக்காக வந்து செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும்போது கஷ்டங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு என் ஆலயத்துக்கு வராமல் இருந்துடாதே. உன்னுடைய கஷ்டங்கள் தீரணும்னா நீ என்னை இறுக்கமாக பிடிச்சுக்கணும். எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் சதி வேலைகளிலிருந்தும் நீ தப்பித்து கொள்வதற்கு உனக்கு பாதுகாப்பான இடம் என்னுடைய ஆலயம்தான். என்னை தேடி என் ஆலயத்துக்கு வரும்போது உன்னை நாடி வந்த பிரச்சனையும் கஷ்டமும் வருத்தமும் காணாமல் போயிடும். உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு உனக்கு தெய்வ பலம்தான அவசியம் என் செல்லவே. என் ஆலயத்துக்குள் உனது பாதம் பட்டாலே உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலைகள் எல்லாம் ஒரு நிலைமையா ஆகி போயிடும். அப்புறம் அதை பார்த்து நீயே ஐயோ பாவம்னு சொல்ற அளவுக்கு உனக்கு கெடுதல் செய்பவர்கள் அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டது எது நடந்தாலும் என்னை நோக்கி ஓடிவா. நல்லதை அதிகப்படுத்தி கெட்டதை உன் வாழ்வில் இல்லாமல் போகச் செய்வேன். உனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் நான் வரவழைக்க போறேன். உனக்கு யார் துன்பத்தை கொடுத்தாலும் துயரத்தை கொடுத்தாலும் உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை தூரமாக வச்சிடு. அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை சரியாக போயிடும். எப்போதும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கவும் நல்ல முன்னேற்றத்தை தரவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி எல்லா விஷயமும் நல்லபடியாக சுபகாரியமாக மங்களகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ எதையும் யோசித்து மனம் தளர்ந்து சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே.
நீ எண்ணியதெல்லாம் நல்லபடியாக நடந்து வெற்றிகரமாக நீ வாழ்வதற்கு உனக்கான வாழ்க்கையை நான் அழகாக்கி தரப்போகிறேன். நீ இழந்ததையெல்லாம் நான் இரட்டிப்பு மடங்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் பொறுமையை கடைப்பிடிச்சு நிதானத்தோடு செயல்படு. செய்யும் காரியத்தை விவேகத்தோடு செய்யும்போது நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். இதுவரைக்கும் நீ என்னிடம் வேண்டி கேட்ட வேண்டுதல்கள் யாவற்றையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுத்து அருள் செய்வேன். எல்லா காரியங்களையும் நீ வெற்றிகரமாக செஞ்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்க்காமலேயே இனி எல்லா அதிர்ஷ்டமும் உன்னை வந்து சேரும். உன் குடும்ப தேவைக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் உனக்கு நல்ல வேலையை நிரந்தரமாக கிடைக்கச் செய்வேன். உன் மனசில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் இனி செயலாக மாறட்டும். அதன் மூலமாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ எழுந்து நடந்தினா இந்த சாயப்பா உனக்கு துணையாகவும் பின்னாலேயே வருவேன். உன் இதயத்துக்குள் அமர்ந்து கொண்டு உன்னை வழி நடத்துவேன் என்பதை மறவாதே. தினமும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதற்காகவே உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது அதை கண்டு துவண்டு சோர்ந்து போகாதே. என்ன நடந்தாலும் சரியாயிருன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே, தைரியமாக நீ இருந்தாலே அனைத்தையிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். உன் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமாளித்து தானே கடந்து வருகிறாய். அப்படி இருக்கும்போது நீ எப்படி கோழையாக தைரியமற்ற பிள்ளையாக மனசுக்குள் நினைச்சு பயப்படுகிறாய்? எல்லாவற்றையும் சமாளிக்கும் துணிவையும் தைரியத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றுவனை தவிர ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன். இப்போது என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். மற்றவங்க செயல்கள் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காமல் நீதான் உன் செயல்களை சரியாக அமைச்சுக்கணும். தேவையற்ற சிந்தனைகளாலேயே நீ அதிகமாக கஷ்டப்படுற. முதல்ல அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் மற்றவர்களது செயல்களை பற்றி நீ கவலைப்படாத. நீ எப்போதும் நேர்மறையான சிந்தனையோடு இரு. நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்கி தர்றேன். உன் மனநிலையும் உடல்நிலையும் சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எப்பாடு பட்டாவது ஜெயித்து விடலாம். உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும் உன் சாயப்பா எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கி தர்றேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத மனவேதனைகளை எல்லாம் நான் கண் திறந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அந்த வேதனைகளுக்கான விடிவு காலத்தையும் கூடிய சீக்கிரம் நான் உருவாக்கி கொடுக்குறேன். இனிமே நீ எதை நினைத்தும் கவலைப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கையை செல்வ செழிப்பானதாக அழகானதாக நான் ஆக்கி தர்றேன். நீ கண்ட கனவுகள் அனைத்தையும் நான் நிஜமாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. இனி எந்த சூழ்நிலையிலும் நீ எதற்கும் அடிபடியும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தி எவ்வளோ உயர்ந்தது என எனக்கு தெரியும். உன் பக்திக்கு நிகர் இந்த பூமியில் எதுவுமே இல்லை என்பதை புரிந்துகொள். நீ எப்போதும் நீயாக உன் இயல்பு மாறாமல் உனக்கு பிடிச்சதை செய். உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா அழகாக்கி கொடுப்பேன். உன் மனசு போல உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்து நான் அழகு பார்ப்பேன். உன் எதிர்காலத்துக்கு நான் ஒரு அழகான திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அதன்படி நான் வகுத்த பாதையில் உன் எதிர்காலம் வசந்த காலமாக இருக்க போகுது. எப்போதும் நடக்காத விஷயத்தையே நினச்சி பயந்துக்கிட்டு நடந்துடுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் சிந்தனைகளை எல்லாம் சிறப்பாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரதான் போகிறேன். வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கிற ஒவ்வொரு செயலும் ஜெயிக்கணும்னா உனக்கு நல்ல சிந்தனைகள் வேண்டும். அதன்படி நீ வாழ தயாராய்க்கோ தங்கமே.